மூன்றாவது விஷயம், ரமலான்ல ஆக முக்கியமான இன்னொரு நோக்கம், ரமலான்ல முக்கியமான ஒரு கடமை நோன்பு. நோன்புட மிக முக்கியமான அடைவு என்ன? தக்குவா. லஅல்லக்கும் தத்தக்கூன் குர்ஆன் சொல்கிறது. தக்குவான்னு சொன்னா உண்மையில என்ன கருத்து? தக்குவான்னு சொல்றது ஏண்ட மனசுக்கு நான் நேர்மையாக இருத்தல் என்று சொல்றது. நாங்க சொல்லுவோமே சாதாரணமாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஈக்கணும் என்று சொல்லி. இதுதான் உண்மையான தக்குவா. இப்ப ஏற்கனவே நாங்க பார்த்ததெல்லாம் செயல் சார்ந்த விஷயங்கள். இந்த தக்குவா என்று சொல்றது என்னுடைய உளநிலை சார்ந்த விஷயம். என் உளநிலை எப்படி இருக்கிறது? ரமலான்ல நோன்பினூடாக நாங்க எடுத்த ஆக முக்கியமான ட்ரைனிங் என்ன தெரியுமா? என்னுடைய மனசுக்கு நான் கொடுத்த ட்ரைனிங், என் மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் கொடுத்த ட்ரைனிங், அதை அதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் எடுத்த பயிற்சி. அதோட வடிவம் என்னண்டா, எனக்கு நானே நேர்மையாக இருத்தல், எனக்கு நானே உண்மையாக இருத்தல், என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருத்தல், அதற்கு விரோதமாக நான் நடந்து கொள்ளாமல் இருத்தல் என்று சொல்றது. இந்த விஷயம்தான் நோன்பு எங்களை ட்ரெயின் பண்ணின ஆக முக்கியமான இலக்கு. அதைத்தான் நாங்க தக்குவான்னு சொல்றோம். இந்த தக்குவா ரமலானுக்கு பிறகு எங்களிடத்துல எப்படி இருக்கிறது? இந்த மனோநிலை நாங்க மனமுரண்டாக ஒரு நன்மையான விஷயத்தை நாங்க விட்டு விடுகின்றோமா? மனமுரண்டாக ஒரு தீமையான விஷயத்தை நாங்க செய்யறோமா? அப்ப எந்த மனசாட்சிக்கு நானே உண்மையாக இல்லை என்று கருத்து. இப்ப குரான்ல வரக்கூடிய இந்த வசனத்தை பாருங்களேன். குரான்ல சூரத்துல் மாயிதால வருகிறது, ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى. ஒரு சமூகத்தோட எங்களுக்கு இருக்கின்ற பகை அவங்களோட எங்களுக்கு ஒத்து வருது இல்லை. எங்களுக்கு ஒரு பகை ஒன்று இருக்கிறது, கோபம் ஒன்று இருக்கிறது. இது அவங்களோட நீதியாக நடந்து கொள்வதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது. அவங்களோடையாக இருந்தாலும் எங்களோட எதிரியாக இருந்தாலும் அவங்களோட நீதியா நடந்து கொள்ளுங்க. அதுதான் அதிலு ஹுவ அக்ரபு இல தக்குவா. அதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது. அப்ப தக்குவா என்று சொல்றது நீதி, நேர்மை என்று சொல்றதுதான். இந்த இந்த விஷயத்தை பாருங்க. உண்மையிலே எங்கட பிராக்டிக்கல் லைஃப்ல எங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல என்று சொன்னண்டா, அவரோட எனக்கு ஒத்து வருது இல்லை என்று சொன்னண்டா, பல சமயங்கள்ல நான் நீதியாக நடக்கின்ற அந்த மனோநிலை எனக்கிட்ட இருக்கிற அவரோட என்ற டீலிங்ல நான் மனசாட்சிக்கு விரோதமாக அவரோட என்னுடைய செயற்பாடுகள் நடக்கிறதா இல்லையா? இந்த விஷயம் நாங்க எங்களை கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏண்டா இந்த விஷயம் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் உண்மையிலே நேர்மையா நடக்கிறேனா இல்லையான்றது எனக்கு தான் தெரியும். சில வேளை அநீதி இழைக்கப்படுகின்ற அவர் சில வேளை உணருவார். ஆனா அவருக்கு அதை நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்க மாட்டாது. இவர் என் மேல் உள்ள கோவத்தினாலதான் இப்படி செய்கிறார் என்று சொல்றது மட்டும்தான் அவருக்கு சொல்ல முடியும். ஆனா அவர்கிட்ட எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனா எனக்குத்தான் தெரியும் நான் உண்மையாக தான் அதை செய்யறேனா அல்லது மனசாட்சிக்கு விரோதமா செய்யறேனான்னு சொல்லி. இந்த மாதிரியான இன்சிடென்ட் நாங்க கூட்டாக சேர்ந்து வேலை செய்யற நேரத்துல, சமூகமாக வாழுகின்ற நேரத்துல நிறையவே நடக்கிறது. தக்குவா உள்ள ஒரு மனிதனால மட்டும்தான் இதிலிருந்து தப்புறதற்கு இயலும். அப்ப இந்த நேர்மை, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருத்தல் என்று சொல்றது நோன்பு எங்களை பயிற்றுவிக்கின்ற ஆக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ட்ரைனிங்கை நாங்க எடுத்தோம் தானே ரமலான்ல. இப்ப அது எப்படி இருக்கிறது? இந்த 2 கிழமையில அந்த பிராக்டிஸ் என்ற லைஃப்ல எப்படி இருந்திருக்கிறது? இதற்கு பிறகு எப்படி இருக்க போகிறது? இதை நாங்க கண்டிப்பாக சுய விசாரணை செய்து பார்க்கணும். அப்பதான் இந்த ரமலான் அல்லாஹு தாலாவால் அங்கீகரிக்கப்பட்டதா, இந்த நோன்பு அல்லாஹு தாலாவால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்று சொல்றதை நாங்க சரியாக தீர்மானிச்சு கொள்ள முடியுமாக இருக்கும். அது அதற்குரிய அடையாளமாக இருக்கும். இப்ப நாங்க சாதாரணமாக ஒரு விஷயம் உண்மை என்று தெரிந்தும் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்டால் எனக்கு விருப்பம் இல்லை என்பதனால மட்டுமே நாங்க பல சமயங்கள்ல அதை அதை நாங்க விதண்டாவாதம் செஞ்சுட்டு இருப்போம். ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாரு, எனக்கு அவரை பிடிக்கல, அவரோட எனக்கு ஒத்து வருது இல்லை என்பதனால மட்டுமே நான் அந்த கருத்தை மறுத்துரைப்பேன். நான் அவரோட அதுக்கு விதண்டாவாதம் செஞ்சுட்டு இருப்பேன். அது பிழை என்று சொல்லி நான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்? எனக்கு அவரை பிடிக்கலன்றதுனால மட்டும்.
அந்த கருத்து சில வேளை உண்மையாத்தான் இருக்கும், சரியாத்தான் இருக்கும். அப்ப சரியை கூட நாங்க ஒத்துக்கொள்ளாமல் போவோம், இந்த 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 நேர்மை இல்லாமல் போகின்ற பொழுது. அதே மாதிரி நடக்கின்ற எல்லா நல்ல விஷயத்தையும் அதுல எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாட்டியும் அதை ஏண்ட பேர்ல நான் போட்டுக்கொள்றதுக்கு ரெடி ஆகுவேன். நடக்கின்ற எல்லா தவறுகள்லையும் நான் மிக முக்கியமான பங்காளனாக இருந்தாலும் கூட அதை இன்னொரு தள்ள போட்டுட்டு நான் தப்பிக்கொள்வேன். இந்த மாதிரி ஆட்டிடியூட் சமூக வாழ்க்கைக்குள்ளால நிறையவே இருக்கின்றன. நாங்க கூட்டாக சேர்ந்து வேலை செய்யற நேரத்தில் இது நிறையவே நடக்கின்றது. அப்ப இதெல்லாம் இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? அந்த மனசாட்சிக்கு நாங்க விரோதமாக நடப்பதற்குரிய அடையாளம், அந்த நேர்மை இல்லாமையினுடைய அடையாளங்கள். அப்ப எங்கட லைஃப்ல வந்து அது எந்த அளவு தூரத்துக்கு இருக்கிறது? நாங்க எங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்றதற்கு முற்படுகின்றோம் என்று சொன்னண்டா, அதற்காக நாங்க ஃபைட் பண்ணுகின்றோம் என்று சொன்னண்டா, எங்கட நேர்மையில பிரச்சனை இருக்கிறது தானே. இந்த நோன்பு எங்கள்ல அந்த நேர்மையைத்தான் பயிற்றுவித்திருக்க வேண்டும். அதுதான் தக்குவா என்று சொல்றது. அது இந்த 2 வார காலப்பகுதியில எப்படி இருந்திருக்கிறது, இதற்கு பிறகு எப்படி இருக்க போகிறது என்று சொல்றத நாங்க கண்டிப்பாக சுய விசாரணை செய்து பார்த்துக்கொள்வோம். கடைசியாக முடிக்கிறதுக்கு முந்தைய ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். இங்க இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்திலிருந்து நாங்க இப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது. என்ன அப்படி என்றா, நாங்க ரமலான்ல இருந்தது மாதிரியே அப்படியே ஒரு மெஷின் மாதிரியான ஒரு லைஃப் ஒண்ட அப்படியே கொண்டு போகணும். இந்த ரமலான்ல நாங்க இறுக்கமா எங்கிட்ட மனசையும் எல்லாத்தையுமே இறுக்க கட்டி வச்ச மாதிரி அப்படியே வாழ்ந்தோம், அப்படியே ரொம்ப பிடிச்சோம், எல்லா விஷயங்களையும் செஞ்சோம். அப்படியே வந்து அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் என்று சொல்றதுவா ஒரு எங்கட, அதாவது எங்களை வருத்தி கொண்டு வலிந்து செயற்படுறதோ, அல்லது நாங்க மிச்சம் பெர்ஃபெக்டாக இருக்கிறோம், ரமலாண்ட ஆன்மீகம் எங்கள்ல அப்படியே தொடர்ந்தும் இருக்கிறது என்று சொல்ற மாதிரி நடிக்கிற மாதிரி நாங்க போய் தரப்படாது. வலிந்து செய்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லல, அதே மாதிரி நடிக்கவும் சொல்லல. எங்களுக்கு நெச்சுரலாகத்தான் இது வரணும். ரமலாண்ட சேஞ்ச் என்று சொல்றது நெச்சுரலான ஒரு சேஞ்சாகத்தான் இருக்கணுமே ஒழிய வலிந்து வரக்கூடிய ஒன்று அல்ல. இந்த சுய விசாரணை செய்தல் என்று சொல்றதுல நாங்க படிச்சு கொள்ள வேண்டிய லெசன் உண்மையிலே அதுதான். அதாவது நாங்க சீர் செய்ய வேண்டியது எது என்றா ரமலான்ல தான். ரமலான்ல அங்க கடைபிடிக்கின்ற அந்த அமல்கள், அங்க நாங்க செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாமே எப்பவாவது வருஷா வருஷம் வந்து போற ஒரு செலிப்ரேஷன் உண்டு அல்ல அது, அல்லது வருஷா வருஷம் வந்து போகிற ஏதோ ஒரு சம்பிரதாயம் உண்டு அல்ல. எங்கட சமூகத்துல நடக்கின்ற கலை விழாக்கள் மாதிரியோ அல்லது கந்தூரிகள் மாதிரியோ அல்லது அப்படி ஏதாவது ஒரு ஒரு சம்பிரதாயம் உண்டு அல்ல அது. இது வந்து எங்களுக்கு என்று வந்த ஒரு ஆன்மீக ஒரு ட்ரெயினிங். அங்க நாங்க அதற்குரிய உண்மையாக அந்த ட்ரெயினிங்கை நாங்க எடுக்கணும். அது எங்கட வாழ்வை மாற்ற வந்த ஒரு காலம், வாழ்வை மாற்ற வந்த ஒரு அமல். அந்த அந்த நோக்கத்தை சரியா அடைகின்ற வகையில தான் ரமலான் நாங்க பயன்படுத்தி இருக்கணும். அப்படி பயன்படுத்தினாத்தான் ரமலானுக்கு பிறகு நெச்சுரலாக அந்த பழக்கங்கள் எங்கட லைஃப்ல வரும். அப்ப அங்க நாங்க தவறு விட்டு இருந்தால் இங்க என்ன செய்ய வேண்டி வருகிறது? நடிக்கத்தான் வேண்டி வரும், வலிந்து செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாங்க தள்ளப்படுவோம். ஆனா அப்படி செய்யணும் சொல்லி இஸ்லாம் எங்கள்கிட்ட வலியுறுத்தல்ல. நெச்சுரலாகத்தான் அந்த விஷயம் வரும். நெச்சுரலாகத்தான் நான் கண்ணியமாக வாழணும், நெச்சுரலாகத்தான் நான் நேர்மையாக வாழணும், நெச்சுரலாகத்தான் என்னிடத்துல நோன்பும், என்னிடத்துல குர்ஆன் ஓதுதலும், என்னிடத்துல தஹஜ்ஜுத் தொழுதலும், சதக்காவும், அடுத்த மனிதர்களுக்கு உதவுதலும், அடுத்த மனிதன் பசிய உணர்தலும் என்று சொல்றதெல்லாம் நெச்சுரலாக என்னுடைய இயல்பான பழக்கமாக உணர்வுகளாக வர வேண்டிய விஷயங்கள். அதை கொண்டு வருவதுதான் ரமலானுடைய நோக்கம். ஆனா நாங்க வலிந்து நடிக்கின்ற இடத்துக்கு போயிடப்படாது. ரமலானுக்கு பிறகு நாங்க ரமலான்ல பெரிய அளவு ஆன்மீகத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாங்க வலிந்து செய்யறதாக ரமலானுக்கு பிறகு அது அது மாறணுமா? அப்படியா இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது? அதை எதிர்பார்க்கல. ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் ஹுது மினல் அமாலி மா துதீகூன். மக்களே, நீங்க உங்களோட சக்திக்குட்பட்ட செயல்களை தான் செய்யுங்க. உங்களோட சக்தியை மீறின ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட
எதிர்பார்க்கல. ஃபஇன்னல்லாஹ லா யமல் ஹத்தா தமல்லு. நீங்க சலிப்படையும் வரையில் அல்லாஹு தாலா சலிப்படைய மாட்டான். வ இன் அஹப்பல் அமாலி இலல்லாஹி அதுவுமா வைன் கல்ல. அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பான செயல் அது. ஒன்று தொடர்ந்து செய்தல் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப அளவுல எண்ணிக்கையில குறைவாக இருக்கேலும், ஆனா கண்டினியூவாக நடக்கணும். அப்ப அது நேச்சுரலாக நடக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு வலிந்து செய்ய போனோம்டா என்ன நடக்கும்? நாங்களே அந்த ஃபெடப் ஆயிருவோம். எங்களுக்கு அது சலித்து போயிரும். இதுக்கு மேல ஏலா என்ற உணர்வு வந்துடும். அப்புறம் எல்லாத்தையுமே கைவிட்டுருவோம். அப்ப சேஞ்ச் என்று சொல்றது நேச்சுரலான ரியல் சேஞ்சாக அது இருக்கணும். அதுதான் ரமலான் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற வழி. இன்னொரு ஹதீஸ பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னார், இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் இலகுவானது. வலை யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலப. யாரு அவங்களுக்கு அதை கஷ்டப்படுத்தி கொள்றதுக்கு அவரு முயற்சி செய்கிறாரோ இல்ல கலபஹு, அது அவரை மிகைத்திடும். அதாவது அவருக்கு அதை பிராக்டிஸ் பண்ண இயலாத ஒரு நிலைமைக்கு போயிடுவார். ஃபசத்திது, எனவே நீங்க நேர்த்தியாக நடந்து கொள்ளுங்க. ஒகாரிபு, ஒரு உயர்ந்த நிலைமை அடையிறதுக்கு, அதுக்கு நெருங்கி வாரத்துக்கு முயற்சி செய்யுங்க. அபிஷிரு, எப்பவுமே ஒரு சுபசோஃபன எண்ணத்தோடு இருங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னார். முதலாவது ஹதீஸும் சஹீல் புகாரி முஸ்லீம்ல, ரெண்டாவது ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல நாங்க விளங்குறோம் என்னன்னு சொன்னால், ரமலானுக்கு பிறகு அதோட கண்டினியூவேஷன் ஈக்கோனும் என்று சொல்றதனுடைய பொருள் நாங்க வலிந்து செய்யறது அல்ல, நாங்க நடிக்கிறது அல்ல. நெச்சுரலான சேஞ்ச் உண்டாகத்தான் அது இருக்கணும். ரியலான சேஞ்சாகத்தான் அது இருக்கணும். அதுக்கு ரமலான்லேயே நாங்க அந்த விஷயத்தை சரியாக செஞ்சிருந்தோம் தான் இது நெச்சுரலாக வந்து சேரும். அப்ப நாங்க இந்த காலப்பகுதியில் உண்மையிலே குறைந்தபட்ச அளவு சரி மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணணும். அப்படி செய்கின்ற நேரத்துல தான் ரமலான் என்னில தாக்கம் செலுத்தி இருக்கிறது, என்னில பாதிப்பு செலுத்தி இருக்கிறது என்று பொருள். அப்படி இருக்கின்ற நேரத்துல தான் அது ரமலான் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்வதற்கான அடையாளமாக இருக்கும். அந்த வகையில இந்த ரமலான்ட இந்த செயற்பாடுகள் எங்களோட லைஃப்ல தொடர்ந்தும் காணப்படணும். அதனுடைய அந்த விளைவுகள் எங்களோட வாழ்க்கையாக மாறணும். அதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தருள வேண்டும் என்று கேட்டு விடை பெறுகின்றேன். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.